கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சகலத்தையும் புதிதாக்குகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய அவர் எப்போவுமே எல்லா காலத்திலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, புதியவைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். காலை தோறும் அவருடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர் தேவனாக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21:5 பார்த்திங்கன்னா, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சிங்காசனத்தில் ஆண்டவர் எங்கே வீற்றிருக்கிறாருங்க? பரலோகத்தில் சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறாரு இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்னு சொல்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரமல்ல, அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? அவர் வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இங்கே ஏசாயா 43:19 சொல்கிறாரு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொல்கிறார். ஆண்டவர் பாருங்கள், புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போது அது இப்பொழுதே, அது நாளைக்கு இல்லை, இன்னும் 10 நாள் கழிச்சல்ல, இன்னும் 1 மாதம் கழிச்சல்ல, ஆனால் அது உடனே தோன்றும்னு சொல்கிறாரு. இப்பொழுதே, எப்போ தோன்றுங்களா? இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களான்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார். அது மாத்திரம் இல்லை, அவர் செய்கிற அதிசயமான காரியங்களை நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவார். சரிங்களா? வனாந்தரத்தில், அது வனாந்தரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மணலும் ஒரு தண்ணிக்கு இல்லாத ஒரு பாலைவனமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல கூட அவர் என்ன பண்ணுறாராம்? வழியை உண்டாக்குகிறார். அது மாதிரி அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாது. அவர் எப்படிப்பட்ட தேவன்? அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய காரியங்களை சிலது பார்த்திங்கன்னா, ஒன்றுமே நடக்காது, இது அவ்வளோதான், இது நம்மளால் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிருப்போம். ஆனாலும் தேவனால் எல்லாம் கூடும். அவர் என்ன சொல்கிறாரு? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்றார். அப்போ ஒவ்வொரு காரியமும் நமக்கு தடைப்பட்டு நிற்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரா? நமக்கு ஆறுதல் தருகிறாரு. அது மாத்திரம் இல்லை, நமக்கு தைரியத்தை தரார். அது எப்படிப்பட்ட தைரியம்? அசைக்க முடியாத தைரியம், அவர் மேல் உள்ள விசுவாசம், அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, ஏசாயா 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களான்னு கேட்குறாரு. அது மாத்திரம் நான் என்ன பண்ணுறேன்? இன்னும் அதிகமான அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொல்கிறார். அவர் எல்லாம் ஒன்றுமே இல்லாத இடத்துல கூட எல்லாவற்றையும் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி விசுவாசத்தோடும் முழு நம்பிக்கையோடும் முழு இருதயத்தோடும் அவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்ம கூட இருக்கிறார். அது மாத்திரம் நம்ம நினச்சி விசுவாசிக்கணும். அது மாத்திரம் இல்லை, 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினன்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், நம்ம யாருக்குள்ளே இருக்கணுங்க? ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். அதுதான் சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். சரிங்களா? புது மனிதனாக, புது ஒரு குழந்தை பிறந்தது போல் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, பழையவைகள் ஒளிந்து போயின, பழைய பிரச்சனை, பழைய கஷ்டம், பழைய கடன், பழைய தோல்வி, பழைய அவ்விசுவாசம், பழைய அவநம்பிக்கை, பழைய காரியங்கள் எல்லாமே ஒளிந்து போயிடும். அப்புறம் ஆண்டவர் நமக்குள்ளே வரும்போது எல்லா ஆசீர்வாதமும் எல்லா காரியங்களும் நமக்கு எப்படி இருக்குங்க? புதியவிலாய் மாறும், எல்லாம் புதிதாயினன்னு சொல்கிறாரு. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாருங்க? புதிதாக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் தான் சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காருங்க? நமக்கு வாக்களித்திருக்கிறார். வாக்களித்த தேவன் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அது மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? பழைய துயரங்கள், பழைய வியாதிகள், பழைய தோல்விகள், பழைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணுங்க? நம்ம தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குங்க? புதிய இருதயம். அது மாத்திரம் இல்லை, தேவன் நமக்கு புதிய இருதயத்தை தந்து புதிய ஆவியை ஊற்றி புதிய சந்தோஷத்தால் நம்மை நிரப்புக வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நிரப்புவார், அக்னி அபிஷேகத்தால் நிரப்புவார், ஆவியினால் நிரப்புவார், புதிய தைரியத்தால், புதிய கிருபியால், எல்லா நாளும் தேவன் என்ன பண்ணும்? நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அது முதல்ல பழையன கழிதலும்
புதியன புகுதலுமான வலுவான கால வகையிலான என்றார். இது பார்த்திங்கன்னா பழைய காரியங்களாம் நமக்கு ஒழிந்து போச்சுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமாக நம்ம சொல்லலாம். பழைய பாவ மனுஷன் நம்ம விட்டு அகன்று போயிட்டான். பழைய பாவ மனுஷன் மரித்து கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்காங்க, நம்ம மரித்ததுனால பழைய பாவம் நம்மளுடைய இருதயத்தில் இருந்தது, அதெல்லாம் மரித்து போனதுனால நம்ம எப்படி இருக்கிறோங்க, கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். ஆகவே புது தீர்மானத்தோடும் புது பிரதிஷ்டையோடு நம்ம என்ன பண்ணுவோம், முன்னேறுவோம். அப்போது ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்குற ஒரு காரியம் எப்படின்னா, ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் எல்லாம் புதியெல்லாம் மாற்றுங்க, உங்களால் முடியும், என்னுடைய லைஃபு எல்லாமே பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன், என் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணுங்கள், புதியதாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் அவர் பாதத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஒரு வீடு கட்டுறோன்னு வைங்க. அப்போது புது வீடாக இருக்கும்போது நமக்குள்ள எப்படி இருக்குங்க, மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? அது மாத்திரம் இல்லை, எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருக்கும், நமக்கு அளவற்ற ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அது மாத்திரம் இல்லை, புதிய தோட்டத்தில் காய்கறிகளை பறிக்கும்போது கூட நமக்கு அதிகமான மகிழ்ச்சி இருக்கும். அது மாத்திரம் இல்லை, பிள்ளைங்க பாருங்கள், புத்தாடை அணிந்து பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, புது பிறந்த நாளை கொண்டாடும் போது கூட பிள்ளைங்களுடைய இருதயம் எப்படி இருக்குங்க, அதிகமாக மன மகிழ்ச்சியால் அதிகமாக இருக்கும். அப்போ பாருங்கள், ஒவ்வொரு காரியமும் புதியவளாக ஒரு பொருள் வாங்கும்போதோ, புதிய ஆசீர்வாதத்தை பெறும்போது, புதிய நாள் என்று தொடங்கும் போதோ நமக்கு எப்படி இருக்குங்க, தேவன் நமக்கு மகிழ்ச்சி தருகிற தேவனாக இருக்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குதுங்க, புதியவளாக இருக்கிறது. அதனால் அவரை நோக்கி பார்ப்போம், அவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண்போம். விசுவாசத்தோடும் முழு இருதயத்தோடு முழு நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்த்து நம்ம அவருக்குள்ளே சார்ந்து இருக்கும்போது தேவன் நமக்குள்ளே எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்து நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? மகா இருக்கும் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி சுவாமி. நீங்கள் காலைதோறும் உமது கிருபைகள் புதியதாக இருப்பதற்காக கொடாக்கூடிய நன்றி சுவாமி. இது ஆண்டவரே நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக இருக்கிறீர். அது மாத்திரம் இல்லை, நீர் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவனாக இருக்கிறபடியால் கொடாக்கூடிய நன்றி சுவாமி. ஆண்டவரே அது மாத்திரம் இல்லை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்தீரே அப்பா. அது மாத்திரம் இல்லை, இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களான்னு கேட்டீங்க ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக நான் அறிந்திருக்கிறோம்ப்பா, எங்களோடு நீர் இருக்கிறதுக்காக கொடாக்கூடிய நன்றி அப்பா. மனாந்தரத்தில் வழியையும் அபாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவனே, எங்களோட வாழ்க்கையில கூட எல்லாம் பழையவில் ஒளிந்து போகட்டும் சுவாமி. ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதமும் புதியவளாக நீ தந்து எங்களை மகிழச் செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும், இந்த எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை மகிழச் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. ஆண்டவரே, விசுவாசிக்கிற எல்லாரும் பிரகாசம் அடைந்தார்னு சொல்லி வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் மகிழட்டும், பூரிப்பாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் உமது கரத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குறோம். இந்த ஜபத்தில் யாரெல்லாம் வேண்டிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ தந்து அவங்களை ஆசீர்வதிங்க, முற்றிலும் பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.